நம்மக்கிட்ட டிவிக்கு சார்பாக வெற்றி கொண்டாட்டம் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து ஃபுல் டிராஃபிக் ஜாம் பாருங்கள். மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. அங்கே பிரியாணி ஒரு இடத்துல ஜங்ஷனில் கொடுக்கறதால எவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம். ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இதெல்லாம் வந்து முன்கூட்டியே சரி செய்யணும். இல்லைன்னா கட்சிக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பெயர் வரும். திமுக அதிமுக பண்ண அதே தவிர நீங்களும் செய்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்க எவ்வளோ டிராஃபிக் ஜாம் பாருங்க. 4 வே ஜங்ஷன் இது. கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் கிட்ட எல்லாம் ஃபுல்லாக ஹார்ன் அடிச்சுட்டு இருக்காங்க. யாரும் போக முடியல. மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்து மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்க. மக்களை பாதிப்புக்குள்ளார விஷயங்களை எதையும் பண்ணாதீங்கிறது தான் இதன் மூலமாக கோரிக்கை. இனிமேட்டு ஆளுங்கட்சி தவறு செஞ்சால் எதிர்கட்சி தான் சொல்லணும்னு கிடையாது. பாமர மக்கள் ஒருத்தவங்களும் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour பிரச்சனை போயிட்டுருக்கு. இவ்வளோ டிராஃபிக் ஜாம் பாருங்கள். இதில் ஆம்புலன்ஸ்லாம் வந்தால் என்ன ஆகிறது? இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே எல்லாருக்குமே சொல்லி வைக்கணும். ஏன்னா புதுசாக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தலைகால் புரியாது. போலீஸ் ஏதாவது சொன்னால் கூட எதிர்த்து பேசுவாங்க. பட் மக்கள் பாதிப்புக்குள்ளார விஷயம் வந்து யார் செஞ்சாலுமே தவறு தான். ஸோ நான் வந்து பார்க்குறேன் இந்த பஸ் வந்து மூவ் ஆகவே இல்லை. ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்குது. ஐ திங்க் இங்கே டிராஃபிக் போலீஸ் வரலன்னா இன்னும் பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இனிமேட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆட்சி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளார விஷயங்கள் எது நடந்தாலும் மக்கள் தெரியப்படுத்துங்க. நன்றி அனைவருக்கும்.